கர்த்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 22ஆம் தேதி 10வது மாதம் 2025 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், பாருங்கள், யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் சோதனைகள் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே நியமிக்கப்பட்ட காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களில் அவன் இருந்தாலும் அந்த சோதனை இந்த நாட்களிலே அவனை பற்றி பிடித்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். ஐஸ்வர்யவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள், அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. அவன் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து இந்த நாட்களிலே சில வேளைகளிலே பண காரியங்களின் நிமித்தம், ஐஸ்வர்யத்து நிமித்தம் சோதனைக்குள்ளே அகப்பட்டு இந்த நாட்களை தவிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே பாருங்கள், ஒரு ஏழையாக இருந்தால் அவனுடைய அன்றன்றாடு தேவைக்குரிய பணங்களோ அன்றன்றாடு ஆகாரத்துக்கோ இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களிலே சில வேளைகளில் சில காரியங்களிலே அவன் இந்த நாட்களில் சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களில் அந்த சோதனை என்று சொல்லப்படுகிற காரியம் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவனுடைய மரண பரியந்தம் வரைக்கும் அவனை சோதனைகள் இந்த நாட்களிலே சூழ்ந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே பார்க்கிற வேளையிலே இந்த சோதனைகள் என்று சொல்லுகிற வேளையிலும் அந்த சோதனைகளை சகிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சிலர் சோதனைகள் வருகிற வேளையிலே சோதனைகள் நிமித்தம் என்ன செய்கிறார்கள்? தற்கொலை செய்கிறார்கள், தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள், தங்களை அழித்து போடுகிறார்கள். இப்படியாக அந்த சோதனையிலே இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் தப்பித்து கொள்ளுவோம் என்ற ரீதியிலே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பொல்லாத கொடிய நோய் நிமித்தம் அந்த கொடிய நோயை தாங்க முடியாதபடி தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே பண பிரச்சனைகளின் நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களை தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே இந்த பார்க்கிற வேளையிலே ஏதாவது ஒரு காரியத்திலே இந்த நாட்களை அவர்கள் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியின் நிமித்தம் இந்த நாட்களே அதை அடையாமல் அங்கே இருக்கிறது நிமித்தம் அவர்கள் தங்களை மாய்த்து தங்களை அழித்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அங்கே வெற்றி பெற்றவர்கள் அல்ல. ஆனாலும் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி இந்த வார்த்தையில் இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு வேதத்திலே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே அநேக சோதனைகள் வந்தது, கல்லறிகள், கப்பல் சேதங்கள், அது மட்டுமல்ல அந்த நாட்களில் இன்னும் அநேக காரியங்கள் வந்த வேளையிலும் அவர் எல்லாவற்றையும் சகித்தார் இந்த நாட்களில். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்றால், அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சொல்லுகிறார், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் இந்த நாட்களிலே பாக்கியவான், அவன் இந்த நாட்களில் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே பெறுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த நாட்களில் யாக்கோபு இப்படியாக அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சகிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே ஓடுகிற வேளையிலே தான் வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவ கிரீடத்தை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அந்த ஜீவ கிரீடம் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே அந்த சோதனைகள் மத்தியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அது எவ்வளவு ஒரு பேரின்பமாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை குறித்து நீங்கள் இந்த நாட்களில் கலங்க வேண்டாம். அதை இந்த நாட்களிலே நீங்கள் அதை குறித்து இந்த நாட்களை யோசித்து அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே
அங்கே செய்து முடிக்காதபடி சகித்து இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்திலே அங்கே மகிமையும் கனத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.